அனைவருக்கும் வணக்கம். கருட புராணம் பகுதி 2. பக்தி என்பது நம் ஆசைகளை கட்டுப்படுத்ததானே தவிர நம் ஆசைகளை நிறைவேற்ற அல்ல என்பது விவேகானந்தர் வாக்கு. நமக்கு கிடைத்திருக்கும் மனித வாழ்க்கை அற்புதமானது. உலகத்தில் மொத்தம் 84 லட்சம் உயிரினங்கள் இருப்பதாக நாம் அறிவோம். அது 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. முட்டையிலிருந்து வெளிவருவது, மண்ணிலிருந்து முளைத்து வருகின்ற செடிகள், கொடிகள், மரங்கள், கருவாக உருவாகி வளர்ந்து வரும் உயிரினங்கள், நீரில் பிறக்கின்ற கொசுக்கள் போன்றவை. ஒவ்வொரு வகைக்கும் 21 லட்சம் உயிரினங்கள், மொத்தம் 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கின்றது. இந்த 84 லட்சம் உயிரினங்களில் ஆகச்சிறந்த வகையாக இருப்பது இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவியில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும், என்ன தான தர்மம் செய்ய வேண்டும் என்று கூறுவதுதான் கருட புராணத்தின் வேலை. வாருங்கள், மரணத்திற்கு பின்பு உயிர் எங்கே செல்கிறது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். மரணத்திற்கு பின்பு உயிரானது தன்னுடைய உடலை உறவினர்களை கண்டு ஏங்கும். உடலுக்கும் செல்ல முடியாமல் உயிர் அங்கேயே நின்று தவித்து கொண்டிருக்குமாம். பின்னர் உடலுக்கு நடக்கும் சடங்குகளை பார்த்து கொண்டிருக்குமாம். இறுதியாக உடல் தகனம் செய்யப்படுவதை தானே கண்டு வருந்தும். அது ஆன்மாவிற்கு தெரியாது. தனக்கு சுடுவதாக நினைத்து அழும். ஆனால் பக்குவப்பட்ட ஒரு ஆன்மா இந்த உடலால் தான் எல்லா வினைகளும் தோன்றுகிறது, உடல் அழிந்தால் நாம் வினைகளிலிருந்து வெளிவரலாம் என்று நினைக்குமாம். ஞானம் பெற்ற ஆன்மாவாக இருந்தால் மகிழ்ச்சி அடையுமாம். அந்த ஆன்மாவிற்கு உரிய பிரேத ஷரீரம் அழிந்து விடுமாம். இப்பொழுது பிண்ட ஷரீரம் உருவாகும். 10வது நாள் பிண்ட ஷரீரம் வீட்டு வாசலில் வந்து நிற்கும். அந்த ஷரீரம் எல்லோரையும் காணும். அதற்கு பசிக்காது. ஆனால் நம்மால் பார்க்க முடியாது. தனக்கு பசிக்கிறது என்று சொல்லி சொல்லி அழுமாம். 13வது நாள் தனக்கு நடக்கும் சடங்குகளை ஏற்றுக்கொண்டு மேல் உலகு புறப்படுமாம். 13வது நாள் யம தூதர்கள் வந்து விடுவார்கள். அந்த ஆன்மாவை கட்டி இழுத்து கொண்டு யமலோகம் செல்வார்கள். ஒரு வித்தியாசம் என்னவென்றால், போன முறை 1 நிமிடத்தில் யமலோகம் சென்றார்கள். ஆனால் இந்த முறை ஒரு நாளைக்கு 200 சொச்சம் காத தூரம்தான் யமதூதர்கள் நடந்து அழைத்து செல்வார்கள். வழியெல்லாம் மிகவும் மோசமாக இருக்குமாம். மரங்கள் கூட பயமுறுத்துமாம். நிறைய பட்டணங்கள் வரும், புண்ணிய இடங்களும் வருமாம். ஆனால் அந்த இடத்தில் எல்லாம் சிறிது நேரம்தான் அந்த ஆன்மா இருக்க அனுமதிக்கப்படும். மற்றபடி இரவும் பகலுமாக யமதூதர்கள் அந்த ஆன்மாவை அழைத்து கொண்டு செல்வார்கள். அந்த பயணத்தை ஆன்மாவால் ஒத்துக்கொள்ளவே முடியாது. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து புலம்புமாம். ஆனால் நான் இப்பொழுது கஷ்டப்படுவதற்கு காரணம் நான் தர்மம் செய்யவில்லை, பிறருக்கு உதவவில்லை என்று புலம்பிக் கொண்டே போகுமாம். யமதூதர்கள் ஒரு குரங்கை எப்படி இழுத்து செல்வார்களோ அதுபோல் ஆன்மாவை இழுத்து செல்வார்களாம். இடையிடையே உரிய மகள் கொடுக்கும் பிண்டத்தை ஏற்றுக்கொண்டு சக்திகளை பெற்றுக்கொண்டு இளைப்பாரி நடந்து செல்லுமாம். அப்போது வைகரணி என்கின்ற நதி வருமாம். அந்த நதியை கடப்பது சுலபமல்ல. அந்த நதியை கடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது கருட புராணத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஆகவே நமக்கு கிடைத்திருக்கும் இந்த மனித பிறவியில் நம்மால் முடிந்த நல்லதை மற்றவருக்கு நாம் செய்ய வேண்டும். அனைவரிடமும் அன்பாகவும் புன்னகையுடனும் இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் மற்றவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்கிறோமோ அன்றே நாம் இறைவனை அடைவதற்கு நமக்கு அது ஒரு வழியாக அமையும். ஆகவே அனைவரிடத்தும் மரியாதையுடனும் புன்னகையுடனும் இருங்கள். எப்பொழுதும் இறைவனின் நாமத்தை சொல்ல மறக்காதீர்கள். நன்றி. நற்பவி.